அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்கங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். இப்போது இப்போ ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 2 டேஸ் நேற்றுக்கு இல்லை முந்தா நாள் கொடுத்துருந்தோம். ஒரு 47 ஒன்று ஏபியில் வரணும். 47 வந்தால் 475 வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த மாதம் கேமு கொஞ்சம் நல்லாவே முடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு 6 நாளில் அழகாக ஏபியிலேருந்து அடித்தது இன்றைக்கி ரிசல்ட்டு நல்லாவே கொஞ்சம் ஏபியில் கொஞ்சம் நல்ல நம்பர் 50 பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கடைசி 6 நாள் ரிசல்ட் பாருங்கள். 25ஆந்தேதி 15 அடித்தான். அதை தூக்கி பிசியில் 15 அடிச்சிட்டான். ஓகேங்களா? மறுநாள் அதுக்கப்புறம் ஏபியில் இருக்கிற 68 எடுத்து மறுநாள் ஏசியில் 68 அடிச்சிட்டான். இப்போ ஓகேங்களா? இப்போது அதுக்கு கீழே ஏபியில் இருக்கிறத எடுத்து மறுபடியும் ஏபியில் 50ன்னு சொல்லிட்டு கேமை இன்றைக்கி கிளியராகவே முடிச்சிட்டான். சரி, ஓகேங்களா? இது ஒரு நல்ல நம்பர். ஏபி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏபி 50 ஒரு நல்ல நம்பர். ஓகேங்களா? இப்போது நம்ம இன்றைக்கே நம்ம வீடியோவில் 452 அப்படி ஒரு நம்பர் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். கடைசி நேரம் தான் பார்த்தேன், வீடியோ போட முடியல. ஜஸ்ட்டு லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம சேட்டில் பின் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் ஒரு 4 டேஸில் மேக்ஸிமம் ஒரு 5ஆந்தேதி வரைக்கும் 1லேருந்து 5 தேதி வரைக்கும் நீங்கள் பிசி 52 ஃபுல் நம்பராக பார்த்தீங்கன்னா இந்த 452 நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிசி 52 வரத்துக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி அடித்த 07 வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஒரு 52 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு நான் கிளியராக கொடுக்குறேன். ஓகே, இப்போது நம்ம ஃபாலோயிங் நம்பருக்கான கெஸ்ஸிங் கொடுத்துட்றேன். டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த மார்ச் மாதம் அடித்த கேமில் ஃபஸ்ட்டு பி போர்டு 2 வச்சு 925 அப்படி ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா 529 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். நல்லா பார்த்துங்க, 529. ஓகேங்களா? இந்த 529 அடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிசி 29 எடுத்து ஒரு 92 அப்படின்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க, பிசி 29 பிசி 92. போன மாதம் பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான். ஒரு 529, ஒரு 925, ஒரு 020. ஓகேங்களா? இதை தவிர பி போர்டு 2 வச்சு பிசியில் கேம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடித்த 29க்கு பிசியில் 92 கேமை முடிச்சுட்டு ஏ போர்டு 5க்கு ஃபுல் ஆப்போசிட் கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? இது முடிஞ்சிடுது. ஓகேங்களா? அடுத்து இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. அந்த நம்பரை இன்னும் தொடவே இல்லை. ஓகேங்களா? இப்போது அடுத்து இருக்கிற 020க்கு பிசியில் நமக்கு பிசியில் 02ன்னு திருப்பணும். ஓகேங்களா? பிசியில் 02 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு அந்த ஏ போர்டு 0 எடுத்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு கேமை கிளியராகவே முடிச்சிருந்தான். நல்லா பாருங்கள், இந்த 529க்கு 092ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒரு 5 நாள் கழித்து அடிச்சிருந்தான், ஒரு 6 நாள் கேப்பில். அதே மாதிரி இந்த 020யுமே ஒரு கரெக்டாக 1 2 3 4 5 6ஆவது நாள் 502 அப்படின்னு சொல்லிட்டு கேமை நேற்றுக்கு முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த நம்பரில் தான் இன்னும் ஒரு நம்பர் பேலன்ஸு இருக்குது, அடிக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த பி போர்டு 2 வச்சு பிசியில் 25 இருக்கிற நம்பரை எடுத்து அவன் 52 அப்படின்ற நம்பரை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரைக்கும் இந்த பிசி 52 ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 9க்கு நமக்கு ஒரு இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ண 452. உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிசி 29க்கு 92, இந்த 5க்கு 0. ஓகேங்களா? இந்த பிசி 20க்கு 02, இந்த 0க்கு 5. ஓகேங்களா? இப்போ பிசி 25க்கு பிசி 52 அடிச்சுட்டு இந்த 9க்கு 4ன்ற நம்பர் அடிக்கணும். சரிங்களா? இந்த கேமை முடிக்கிற மாதிரினா இந்த பி போர்டு 2 வச்சு. சரிங்களா? அதனால்
452ன்ற நம்பர் நீங்கள் ஒரு 5 டேஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக பிசி 52 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு ரூட்டையும் நான் சொல்கிறேன். பிசி 52 வரத்துக்கான வாய்ப்பு. ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசியில் ஒரு 25 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். பார்த்துக்குங்க, பிசியில் 25. இந்த பிசி 25 அடிச்சுட்டு 1-2 நாள் விட்டு பிசியில் 70 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். கரெக்டுங்களா? பிசியில் 25 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு ஃபுல் ஆப்போசிட்டு 70ன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். இப்போது நமக்கு 0-7 அடிச்சிருக்கான் திருப்பி. ஓகேங்களா? அந்த கெஸ்ஸிங் படி பார்த்தா, கணக்கு படி பார்த்தா நமக்கு அதே 2 நாள் விட்டு நமக்கு 52ன்ற நம்பர் 2 நாள் விட்டுக்குமே வரலாம். அந்த 2 நாள் கழிச்சுமே இந்த 52 வரலாம். ஓகேங்களா? சொல்ல முடியாது. பிஃபோராக அடிக்கலாம்னு நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு சில டைமில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாகவே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பிசி 52 ஒரு நல்ல நம்பர். ஆல்ரெடி கொடுத்த கெஸ்ஸிங் ஒரு 47மே கொடுத்துருப்போம். 475 ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அந்த 92க்கு ஒரு 47 வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 1லேருந்து 5 தேதிக்குள்ளே கெஸ்ஸிங் வரலாம். 475 அப்புறம் 452 இந்த ரெண்டுமே ஃபாலோ பண்ணிங்க. 452 பிசி 52 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.